பாரதியே எனக்கு 5 வருஷமா தெரியும். பொண்ணுன்னா அவளை மாதிரி தான் இருக்கணும். எனக்கு ஒரு பையன் இல்லை, இருந்திருந்தா எப்பவோ பொண்ணு கேட்டு நான் வந்திருப்பேன். சிதம்பரம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவளை மருமகளாக்கணும்னு முடிவு பண்ணியே வந்துட்டானே. இதை விட முக்கியமான விஷயம், சந்தோஷுக்கு பாரதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷை விட அவங்க சித்திக்கு பாரதியை ரொம்ப பிடிச்சிருக்கு. விட்டீங்கன்னா இப்பவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால எங்க சைட்ல எல்லாம் ஓகே. இப்போ ஓகே சொல்ல வேண்டியது நீங்க தான். எங்களுக்கு சம்மதம் தான். நீங்க பொண்ணு கேட்டு எங்க வீட்டுக்கு வர நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். சரிம்மா, உங்களுக்கு சம்மதம், எனக்கு சம்மதம். முக்கியமா பாரதியோட சம்மதம் தெரியணுமே. கரெக்டா சொன்னீங்கண்ணே. நாம சம்மதம் சொல்லி என்ன பிரயோஜனம்? முக்கியமானவ பாரதி. அவ இல்ல இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும். பாரதி எங்க காணோம்? வருவாங்க, ரெடி ஆயிட்டு இருப்பா. பாரதி கொஞ்சம் கூப்பிடுங்களேன். பாரதி, 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 கொஞ்சம் இங்க வந்துட்டு போமா. சந்தோஷ், பாரதிக்கு உன்னை கட்டிக்க இஷ்டம் தான் போல இருக்கு. பாரு, பட்டு புடவையும் தலை நிறைய பூவோடையும் வந்து நிற்கிறான். இத்தனை நாள் போராடினதுக்கு அப்புறம் இந்த மீடியம் வாழையில் சிக்கியிருக்கு. சுவிட்சர்லாந்து ரோஸ்க்கு மயங்கலை, ஜாய்ப்பூர் நெக்லஸ்க்கு மயங்கலை. கல்யாணம்னு சொன்ன உடனே டப்னு விழுந்துட்டேன். இவன் எப்படி இவனை ஒத்துக்கிட்டா? அலங்கார புருஷனே வந்து நிக்கிறாளே. பாரதி, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கோயில்ல சந்திச்சோமே, அன்னைக்கே நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், எங்க வீட்டுக்கு பாரதி தான் மருமகளா வரணும்னு. என் வாக்கு பழிச்சிருச்சு பாத்தியா? பாத்தியா, மணி அடிக்குது. நீ எங்க வீட்டு மருமகளே தான். என்னம்மா பாரதி, எங்க சந்தோஷ கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? பாரதி கேக்குறாங்களே, சொல்லுமா. சட்டுன்னு சம்மதம் சொல்லுமா, நாங்க தட்ட மாத்திக்கோல. நீங்க சம்பந்தத்தை மாத்திக்கிறது தான் நல்லது.
நீங்க நீங்க சம்பந்தத்தை மாத்திக்கிறது தான் நல்லதுமா. சந்தோஷ் சாருக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்னடி இப்படி சொல்ற? மாப்பிள்ளைக்கு என்ன குறை? உனக்கு தெரிஞ்சவர் தானே, உனக்கு முதலாளியா இருந்தவர், நல்ல பழக்கம் இருக்குமே, அவரை போய் ஏன் வேணான்ற? பாரதி, ஏ எங்க சந்தோஷம் உனக்கு பிடிக்கலையா? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் கட் பண்றா? பாரதி, அவங்களாம் ரொம்ப ஆசையா நம்பிக்கையா ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்காங்கம்மா. அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறது நல்லா இல்லம்மா. மன்னிக்கணும். உங்க எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பதில நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். மா, அதான் நான் ஏன்னு கேக்குறேம்மா. என்ன காரணம்மா? வேண்டாம்னா விட்டுருங்க. அவளை வற்புறுத்தாதீங்க. அவளுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி நடக்கட்டும். வேண்டான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லீங்களா? அதான் என்ன காரணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். காரணம் தானே சொல்றேன். நான் ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாரதி, என்னம்மா சொல்ற? நீ லவ் பண்றியா? எங்களுக்கு தெரியவே தெரியாதே. விடு பத்ரி. சாரிம்மா, தெரியாம வந்துட்டோம். இந்த சமாச்சாரம் உன்னாலேயே தெரிஞ்சிருந்தா இப்படி பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டோம். சரி, சார், வாங்க சார், போலாம். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. என் பொண்ணு அப்படிப்பட்டதில்ல. என்னம்மா பாரதி, புதுசா என்னென்னமோ சொல்ற. அப்பா, நான் சொல்றது உண்மை. கதிருங்கிற ஒருத்தரை நான் 3 வருஷமா காதலிக்கிறேன். அவர் சினி ஃபீல்ட்ல இருக்காரு. சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமே ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ப்ளீஸ், எம்டிக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க. புரியுதுமா? ஐயா, தப்பு அவ மேல் இல்லை, தப்பு என் மேல். தீர விசாரிக்காம அவசரப்பட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, அவ இஷ்டப்படியே நடக்கட்டும். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஐயா, ஐயா,
நம்பவே முடியலையே. அது சரி, காதலிக்கிறது இந்த காலத்துல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா பாரதி பெரிய கில்லாடி. கொஞ்சம் கூட சிம்டம்ஸே இல்லாம லவ் பண்ணிருக்காளே. சிதம்பரம், ஒரு பெஸ்ட் ஐடியா, உண்மையிலேயே பெஸ்ட் ஐடியா. ஐடியா நீ இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி வயலன்ஸ்ல இறங்குற? பாரதி காதலிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் அவளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு காதல் ஒண்ணு கிடையாது. நீ சொல்லல? ஏண்டா, அவ காதலிச்சது அவ அப்பா அம்மாவுக்கே தெரியல, எனக்கு எப்படிடா தெரியும்? பாரதி குடும்ப பங்கான பொண்ணு, காதல் கத்திரிக்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு எப்படா சொன்னேன்? அது ஒரு நம்பிக்கையில தான் சொன்னேன். முறைக்காத, ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லிட்டேன். என் கணிப்பு தப்பா போயிடுச்சு. கணிப்பை தூக்கி குப்பையில போடுறான். நூத்துக்கணக்கான ஆளுங்களை வச்சு பத்திரிக்கைக்காரங்களும் மீடியாவும் பண்ற கணிப்பே பல சமயம் தப்பா போகுது. நான் என்ன பண்ண முடியும்? தப்பு உண்மையில இல்லடா. உன்ன மாதிரி மண்குதிரையை நம்பி இறங்க நம்பாரு. அது ஏன் தப்பு? நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, நடக்க போறதை பத்தி யோசனை பண்ணு. இப்ப யோசிச்சு என்னடா பிரயோஜனம்? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சே, தப்பு பண்ணிட்டேன்டா. தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு காரணம் இல்லாம இதெல்லாம் பெத்தவங்க கிட்ட இருந்து மறைக்க மாட்டாடா. அவளை கேட்காம நாம ப்ரொசீட் பண்ணோம் பாரு, அதான் தப்பு. என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு என்ன காரணங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சில நேரம் நாம பண்றது தப்புன்னு தெரிஞ்சா கூட மனசு ஒத்துக்காது. புரியும்படியா பேசுறா. பாரதிய நேரடியா கேட்டா அவ முடியாதுன்னு சொல்லிட போறாளோன்னு பயம். பாரதிய உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை எப்படியாவது உன் மருமகளை ஆக்கிக்கணும்னு உன் மனசு ஆசைப்படுது. ஆனா அறிவு அது நடக்குமாங்கிற சந்தேகத்தை கிளப்புது. எங்க கேட்டு நடக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம், டென்ஷன் உனக்கு. பாரதிய நேரா கேட்கலாம், அது உனக்கு தோணாம இல்ல. ஆனா அதுக்கான தைரியம் உனக்கு இல்ல. தைரியம் சொன்னது வேற, என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதான்டா. பாரதிக்கு பிடிக்காட்டாலும் பெத்தவங்கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கலாம்னு நினைச்சேன் பாரு, அது உண்மையிலே தப்புதான். மனசை நம்பி போகும்போது இப்படித்தான் தப்பு தப்பா நடக்கும். நாம பல நேரம் அறிவை கண்டுக்காம விட்டுடுறோம். ஏன்னா நமக்கு நாம நினைச்சது நடக்கணுங்கிற ஆசை. அறிவு நல்லது கெட்டது சொல்லும், மனசு நமக்கு பிடிச்சதை மட்டும் சொல்லும். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? நீயே சொல்லு. மனசை நம்பலாங்கிறியா இல்ல அறிவை நம்பலாங்கிறியா? ரெண்டையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் என்ன நம்ப போறேன், உன்னை நம்ப போறதில்ல. மனுஷனுக்கு கோபம் வரும்போது தன்னம்பிக்கை அதிகமாயிடும். ஏன்னா நடந்த தப்புக்கு நாம காரணம் இல்ல, அடுத்தவ மேல போடுற தப்பான புத்தி. நீயும் மனுஷன் தானே. இத பாருடா, உன்னை விட்டா பேசிக்கிட்டே போவேன். ஒத்துக்கிறேன்டா, நடந்த தப்புக்கு நம்ம 2 பேரும் தான் பொறுப்பு. இப்ப என்ன பண்ணலாங்கிற? இப்பதான் என்ன நம்பவே மாட்டேன்னு சொன்னேன். பி சீரியஸ் பத்ரி. சிதம்பரம், சந்தோஷ் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். சந்தோஷுக்கு ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர போறதாவும், ஏதோ பெருசா சாதிக்க போறதாவும் நீ தேவி கிட்ட சொல்லிட்ட. ஒரு நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்குது. அது சரி, இப்ப என்ன செஞ்சு பாரதிய நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரலாம்? பாரதி இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரியா? ஏண்டா மூளைகளை மழுங்கி போச்சா? அந்த பொண்ணு 3 வருஷமா இன்னொருத்தனை காதலிக்கிறா, அவளை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரியா? வாட் இஸ் ராங் வித் யூ? நீ சொல்றதும் உண்மைதான். சரி, இப்ப என்ன செய்யலாங்கிறத குழப்பாம தெளிவா ஷார்ட்டா சொல்லு. பண்ண வேண்டியது ஒண்ணுதான். தப்பா நாம பண்ணிட்டோம். நாம பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சூப்பர். இதுக்காக நீ பாரதியை தேடி போக வேண்டாம். பாரதியே உன்னை தேடி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுப்பா. பாரதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முறைக்காத, இந்த தடவை என் கணிப்பு தப்பா போகாது. பாரதி கண்டிப்பா வருவா. என்ன பாரதி இது? எத்தனை தடவை ஃபோன் பண்ற? நீ ஃபோன் எடுக்காம கட் பண்ணிட்டே இருக்க. சாரி கதர். இங்க இங்க என்னோட சிச்சுவேஷன் அப்படி. என்ன பெரிய சிச்சுவேஷன்? ஃபோன்ல எதுவும் சொல்ல முடியாது. நான் நேர்ல வந்து சொல்றேன். ஏய், என்ன நீ அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்ன? இன்னுமா வீட்ல இருக்க? ஆமா கதர். ஏன் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? சாரி,
நான் அவங்கள காக்க வச்சுட்டேன். இல்ல இங்க பாரு, எங்க அம்மா இன்னைக்கு சென்னை வரல. லாஸ்ட் மினிட்ல அவங்களால வர முடியாம போயிடுச்சு. அத உனக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணா, நீ ஃபோன் எடுக்காம கட் பண்ணிட்டே இருந்த. ஓகே கதர், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது விஷயமா நான் வெளியே போறேன். அதை முடிச்சிட்டு நான் வந்து உன்னை பாக்குறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஹலோ பாரதி, ஏங்க அவ எங்கேயும் வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்கள பார்க்க தான் போறா போல இருக்கு. ஏமா, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் பாரதி மாதிரி வருமானு பாக்குறவங்கலாம் மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருந்தேனம்மா. அந்த நம்பிக்கையில மண்ணெல்லி போட்டுட்டியம்மா. ஏண்டி 3 வருஷமா காதலிக்கிறேன்ற எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, சொல்லாம ஏண்டி மறைச்ச? எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுடிய வச்சுட்டியம்மா. என்ன கேட்காம நீங்க ஏன் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? என்கிட்ட சொல்லிருந்தா நான் அப்பவே வேண்டான்னு தடுத்திருப்பேன். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை எனக்கும் வந்திருக்காது, உங்களுக்கும் வந்திருக்காது. பெரிய எடுத்து சம்பந்தம் அவங்களா தேடி வராங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். கடைசியில இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு உன் வாழ்க்கையை நீயே அநியாயமா கெடுத்துக்கிட்டேடி. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப இங்க எதுவுமே கெட்டு போகல. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. பெரிய எடுத்து சம்பந்தம் வசதியான வாழ்க்கைன்னு சொல்றீங்களே, அந்த சந்தோஷ் யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை நாளா நானும் உங்ககிட்ட அவனை பத்தி எதுவுமே சொல்லல. அந்த சந்தோஷ் வந்து எல்லாம் எங்களுக்கு தெரியுமா. என்ன, அந்த பையனுக்கு கொஞ்சம் சபல புத்தி, பெண்கள் விஷயத்துல அவன் கொஞ்சம் வீக்கு. இதெல்லாம் முன்னாடியே அவங்க அப்பா எங்க கிட்ட ஓப்பனா உடைச்சு சொல்லிட்டாரு.